தொழில்துறையும் கனிமூலத்துறையும் ரீல்ஸ் மோகத்தில் இருக்குன்னா போக்குவரத்துறை அது ஒருபடி மேலே போயிடுச்சு. போக்குவரத்துறை அமைச்சர் நேற்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காரு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் சரியாக இல்லை. இரவு முழுக்க மக்கள் காத்திருக்கான். அவன் மக்கள்லாம் கொதிநிலை ஆகிட்டான். கொதிநிலை என்ன பேருந்து சரியா இல்லை அப்படின்னு அமைச்சரை கேட்க, தம்பி நீ சாப்பிட்டு பேசுகிற, நான் சாப்பிடாம இருக்கேன். ஐயோ இதுக்கு இது பதில் இல்லையப்பா. நீ பஸ் வருமா வராதுன்னா நீ சாப்பிட்டு பேசுகிற சாப்பிடாம பேசுகிற அப்படின்னா அப்படின்னு சொல்லி, செல்லம் நீ சாப்பிட்டு பேசுகிற செல்லம், நான் சாப்பிடாம பேசுகிறேன் செல்லம், நீ நல்லா சாப்பிட்டு பேசுகிற செல்லம், நான் பஸ் வராமல் காத்திருக்கியா செல்லம், நீ நல்லா சாப்பிட்டுருக்க செல்லம், நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லி தமிழ்நாடுடைய போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள், அதாவது மன்னா இவன் ஆண்மையின் பெருமை பற்றி பேசி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, நீ சாப்பிட்டு பேசுறானே சாப்பிடாம பேசுறானே, இப்போ பட்னியா கிடந்தா பஸ் கொடுத்துருவீங்களா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லைங்கிற, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். அதுலயும் சொல்றாங்க அவர் சாப்பிட்டுருக்காருன்னு இப்படி சொல்றாரு. என்ன அர்த்தம்? அந்த பையன் சரக்குல இருந்தாங்க. சரக்குல இருந்து அமைச்சர்கிட்ட சரக்குள்ள வந்துட்டு பேசினால்தான் அமைச்சர் இப்படி சொன்னாரு. அவன் போதையில் இருக்கான். விற்கிறவன் யாரு? அவன் போதையில் இருக்கான விற்கிறவன் யாரா? நீங்க தானே விற்கிறிய.